அங்க எல்லாம் ரெடியாவே இருக்கு. வெல்கம் பேக். பிரேக்குக்கு பின்பு நாம் இணைந்துள்ளோம். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் யாருன்னு பார்த்தா ஐபிஎஸ் ஆஃபீஸர் சுல்தான் அஹமத். அஹமத் சார், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்க பிளான் என்ன சார்? ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு ரிட்டையர்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்க போறேன். நைஸ். டு யூ ஹேவ் எனி ரெக்ரெட்ஸ்? ரெக்ரெட்ஸ் எல்லாம் என் மைண்டுக்குள்ள இருக்கு. ஃபெயிலியர்? ஃபெயிலியர், சக்சஸ், இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பகுதி தான். எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கும். உண்மைதான். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுத போகிறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? அதை பற்றி எதுனா கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும்? ஐ மீன், நான் எழுதி முடிச்ச உடனே அது பப்ளிஷ் ஆகும். நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்களேன். நீங்கள் அதில் உண்மையான இன்சிடென்ட் பற்றி சொல்வீங்களா? ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறதே உண்மை எழுது தானேமா. ஜங்கல் மஹால் இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பாக அதை பற்றி எழுதுவேன். அப்புறம் கோர்க்கா மூமெண்ட் பற்றி? கோர்க்கா லேண்ட் மூவ்மெண்ட்டுங்கிறது ஸ்டேட் ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லையா? கண்டிப்பாக எல்லா புக்லேயும் அது இருக்கும். கண்டிப்பாக எழுதுவேன். ரைட். அப்புறம் ஹவுரா இல்லை ஷிப்பூர் பற்றி? குட் ஓல்ட் டேஸ். அப்புறம் அங்கே நடந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட், மாஃபியாஸ், கூண்டாஸ் பற்றியெல்லாம் எழுதுவீங்களா? என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் கண்டிப்பாக புக்கில் மென்ஷன் பண்ணுவேன். அப்புறம் அங்கே இருக்க பிரபலமான ஆளுங்களை பற்றி எழுதுவீங்க இல்லையா? அதாவது நேபாள் பட்டாச்சாரியா, அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணுவேன். நேபாள் பட்டாச்சாரியா ரொம்ப பெரிய ஆள். ரியாலிட்டியில் யாரெல்லாம் சந்திச்சேனோ அவங்களோட எல்லாரோட பேரையும் நான் கண்டிப்பாக எழுதுவேன். அதாவது தப்பந்தோ பாரிக் பற்றியா? பார்ப்போம். அப்போது மந்திரா பிஸ்வாஸ் பற்றி? நான் ஆட்டோபயோகிராஃபி எழுதி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் புக்கை பப்ளிஷ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் மட்டும் இல்லை, பப்ளிக்கும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த மந்திரான்றவங்க ரொம்ப டஃப்பானவங்க. சரி, இப்போ நான் மந்திரா பிஸ்வாஸ் பற்றி சொன்னதுனால கேட்குறேன். இப்போ அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா? யாருக்கும் அவங்கள பற்றி தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நோ ஐடியா. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், மந்திரா தேவி உண்மையிலே இறந்துட்டாங்களா? சார், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமாம், உன் பேர் என்னம்மா? சார், பரோமிதா. பரோமிதா, நீ காசுந்தி கேள்விப்பட்டிருக்கியா? மஸ்டர்ட் சாஸ். எஸ் சார். பர்தாமன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க பாசுந்தியை கலந்து தான் சாப்பாடே சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த பாசுந்தி ரொம்ப பழசாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதை தொடக்கூடாது. அதை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பழச பேசாத. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா? உயிரோட இருக்கிறதால பெருசா ஒன்றும் ஆயிட போறதில்ல. போலீஸை பொறுத்த வரைக்கும் இதோ பாருமா, உன் வேலை என்னவோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ என்ன கதை சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. நைஸ் மீட்டிங் யூ. ஜாக்கிரதை. நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். தேவையில்லாத தப்பு அது. என்ன? அட, இது நம்மளுக்கு கிடைச்ச அரிய வாய்ப்புமா. அவனை விட்டுருக்க கூடாது. அவர் ஒரு சீனியர் ஆஃபீஸர். சீனியரா? பல்ல புடுங்கின புளியை பார்த்து ஏமா நீ பயப்படுற? பிரேக்கிங் நியூஸ், அவ்வளோதான். பட் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். முயற்சி இருந்தால் மட்டும் பத்தாது, சாதுரியத்தனமும் இருக்கணும். நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் டிப்ளமேட்டிக்காக பதில் சொன்னான். ஒரு சுவாரஸ்யமான கதை கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரியோட ஐடியாவே என்னோடது தானே? கண்டிப்பாக அதை நான் மறுக்கல. இந்தா சாப்பிடு, பாலி ரொம்ப நல்லா இருக்கு. வேண்டாம். அந்த வயசான காலத்தில் அந்த லேடியை காணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். இங்கே பாருமா, அதை காணும்னு சொல்லக்கூடாது, அதை என்கவுண்டர்னு சொல்லணும். அவனை கண்டிப்பாக என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. நக்சல் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதுதானே நடக்குது. ஆனால் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, எனக்கு தெரியும். இன்ஃபர்மேஷன் எதுனா? உண்மையை சொல்லணும்னா கொஞ்ச நாளாகவே எங்கள் சேனலோட ரேட்டிங் ரொம்ப கம்மியாக போகுது. இந்த நிலைமையை கொஞ்சம் மாற்ற எங்களுக்கு ஒரு புது ஸ்டோரி எங்களுக்கு தேவைப்படுது. அப்போ நீ சேனலை தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறேன். யாருக்கு தான் இல்லை?
சரி, நான் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்ல ஆசைப்படுறேன். என்னோட ஆட்டோபயோகிராஃபி கிட்டத்தட்ட எழுதி முடிச்சாச்சு. இந்த நேரத்தில் இந்த ஸ்டோரியை பற்றி நீ சொன்னேன்னு வை, புக்கில் இருக்கிற சுவாரஸ்யம் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் புக் எழுதுறது எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இது என்னை பற்றின கதை. இந்த புக்கோட பிரைவசியும் சீக்ரெட்டையும் பாதுகாக்க வேண்டிய கடமை என்னோடது தானே. பாருங்க, உங்கள் சர்வீஸ் லைஃப் முடிஞ்சிருச்சு, ஆனால் எங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்கு. பரோமிதா, உன் நிலைமையை நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. சாரி, உன்னன்னு சொல்லிட்டேன். உங்க நிலைமை மோசமா தான் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. ஐம் சாரி. ஹலோ, என்னாச்சு? ஏன் இந்த நேரத்தில் கால் பண்ற? மிஸ் முகர்ஜி, சுல்தான் அகமத் பேசுறேன். சொல்லுங்க. சாரி, இவ்வளோ காலையில் உங்களுக்கு கால் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க ஃப்ரீ தானே? நேத்து நீ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கேஸ் ஹேண்டில் பண்றதுல. அதுவும் இல்லாம என் புக்கு பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜனங்க 1-2 சாப்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல பெருசாக ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. அது தப்பும் கிடையாது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. நிஜமாவா? அவளுக்கும் உன் வயசு தான் இருக்கும். அவள் பாஸ்டனில் இருக்கா. நான் அவளை எப்பயாவது தான் போய் பார்ப்பேன். சில சமயம் மெசேஜ் பண்ணிப்போம், சேட் பண்ணிப்போம், வீடியோ காலில் பேசுவோம். அதனால உன்னோட கெரியருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணலான்னு நினச்சேன். அதனால தான் நான் உன்னை வர சொன்னேன். ஓ, உங்களுக்கு மனசும் இருக்கா? ஓகே. நோபன்னு ஒரு இடம் இருக்கு. நான் போலீஸா வேலை செய்யும் போது அங்க இருக்கிற பணங்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் புதைக்கப்படும். ரொம்ப கேவலமா இருக்கும். அந்த இடத்துல தான் அரசியல்வாதியும் போலீஸும் குண்டாஸும் அந்த இடத்த தான் ஆண்டுகிட்டு வந்தாங்க. ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. ஷிபூர் ஏரியாவை நினைச்சு சிஎம் வருத்தமா இருக்காரு. இந்த ஏரியாவில் நீங்க சார்ஜ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. கடந்த சில மாசங்கள்ல கிட்டத்தட்ட 30க்கு மேல கொலைங்க நடந்திருக்கு. நிறைய கேங் வேற நடந்திருக்கு. போலீஸால கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னு தெரியல. அதை நான் பாத்துக்கிறேன். அந்த இடத்த பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? நம்ம கிட்ட அதிக நேரம் இல்லை. வர வருஷம் எலெக்ஷன் வேற இருக்கு. பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் கிடைக்கும். அப்ப நான் எப்படி ஆக்ஷன் எடுத்தாலும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா நீ பார்த்துக்க. பார்ட்டிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் புது டிஎஸ்பி போய் பார்த்தீங்களா? அஜய் பர்மன். ஓகே, வாங்க. ராத்திரி நேரத்தில் இந்த சேலிமா ரயில்வே பக்கத்தில் யாருமே வரவே மாட்டாங்க. அதனால் இங்கே இல்லீகல் பிஸ்னஸ் நடக்கும். ஜனங்களும் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துலேருந்து நிறைய டெட் பாடிஸ்லாம் கிடச்சிச்சு. எல்லாம் துப்பாக்கி சண்டையால் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன பிஸ்னஸ்? அயன் ஸ்கிராப் தான். அவங்க ரயில்வே வேகனை உடச்சி எடுத்து அப்படியே மொத்த ஹவுரானுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. பகலில் தான் வர முடியும். ராத்திரி இங்கே என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. பொழுது விடியறதுக்குள்ளே இங்கே இருக்கிற ட்ரக்கெல்லாம் வெளியேறிடும். அதனால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்கிராப்ஸ் எல்லாம் எங்கே போகுது? அது கங்கை நதிக்கு ஓரத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு தான் போகும். அயன் ஃபேக்ட்ரி. அங்கே தான் எல்லாமே உருக்கப்படுது. ஃபேக்ட்ரிஸ்க்கு எப்பயுமே பொருட்கள் எல்லாம் ரொம்ப டிமாண்டாக தான் இருக்கும். யார் நடத்துறது? இங்கே சின்ன சின்ன குழுக்கெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் மெயின் லீடு யாருன்னா நேபாள் பட்டாச்சாரியார் தான். அவர் ஒரு பிராமின்.
பூஜை புனஸ்டா பண்ணிடுவாரு. பணம் வேணும்னா லக்ஷ்மி கும்பிட்டு தானே ஆகணும். பேக்ரவுண்ட் அவங்களோட முன்னோர்கள் தான் இந்த ஊரோட ஜமீன்தார்கள். எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் இந்த ஊரில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த இல்லீகல் லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவருக்கு டபுள் மடங்கு பணம் கிடைக்குது. அதனால மொத்த ஏரியாவும் அவர் கண்ட்ரோல் தான். அவருடைய குரு யாருன்னா பகன் பால். ஆனால் அவரை கொண்டதுக்கப்புறம் இவர் தலைவராயிட்டாரு. இவரோட பரம எதிரி யாருன்னு பார்த்தோம்னா தபன் பார்லை. அவரும் அவருடைய மீன் சப்ளையும் மொத்தம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இவங்க 2 பேருமே தொழில் போட்டிங்கிறதுல எதிரி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஏதோ பெருசாக நடந்திருக்கு. அப்போ அவுரா கார்பரேஷனில் ஒருத்தர் நேர்மையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் தான் அனிருத் பிஸ்வாஸ். அவர் ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஆளு. சின்ன குடும்பத்தில் அழகாக வாழ்ந்தார். சின்ன குடும்பம், சந்தோஷமாக வாழ்ந்தார். ஏன் இன்னைக்கு லேட் ஆகுது? வா, சீக்கிரம் வெளியே வா. ஏங்க எப்ப பார்த்தாலும் தினம் காலையில சீக்கிரமாவே கிளம்புறீங்க? கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற யாரும் 11 மணிக்கு முன்ன போறதே இல்ல. நீங்க மட்டும் போறீங்களே, ஏன் அங்க பொண்ணு ஏதாவது வெயிட் பண்றாளா? பொண்ணு ஆபீஸ்லயா? ஆமா. அப்படி ஏதாவது பொண்ணு இருந்தா நான் ராத்திரி கூட தான் வரமாட்டேன். போதும் போதும். இன்னும் தட்டுல சாதம் இருக்கு, இருங்க பருப்பு போடுறேன். ஆஃபீஸில் இருக்கிற சப்ளைஸ்னால ரொம்ப தொந்தரவு. ஆஃபீஸ் திறந்தவொன்னே எல்லாருமே வந்துடுறாங்க. என்கிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறது ஒன்றே தான், சார் பணம் தரோம் கையெழுத்து போடுங்கன்னு. ஆனால் நான் சொன்னேன், மேலே லீகலாக இருக்கட்டும், நான் பணமே வாங்காமல் கையெழுத்து போடுறேன்னு. அவங்க கிட்டலாம் நீங்க எதுவும் பிரச்சனை வச்சுக்காதீங்க. இல்லை அதை நான் வச்சுக்கல. அவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது. நான் ஏமா பிரச்சனை பண்ண போகிறேன்? நான் நல்ல விதமாக சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டுறாங்க. அவங்க தினம் வந்து எனக்கு பாடம் நடத்துகிறாங்க. நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது மீன் வாங்கிட்டு வரீங்களா? இப்பெல்லாம் மாமா மீன் வேணும் மீன் வேணும்னு சொல்லிட்டே இருக்காரு. மீன் வெட்டி இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன். மறந்துடாதீங்க. இதோ வந்துட்டேன் மாமா. இங்க வாமா, துண்டு கொண்டு வா. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். சொல்லுங்க மாமா. போதும், இரு நான் போனதும் பெருக்கு. இத போறேன்க்கா. எனக்கு சாப்பிட்றதுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறியாமா? கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன் மாமா. கொஞ்சம் கவனமா இருமா, இப்பெல்லாம் ரொம்ப லேட் ஆகுது. டாக்டர் சரியான நேரத்துக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மணி 8:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு அவரு சீக்கிரமா ஆபீஸ் போகணும்னு சொன்னாரு மாமா. அதான் அவருக்கு ரெடி பண்ண லேட் ஆயிடுச்சு. இதோ இப்ப கொண்டு வந்துட்டேன். எங்க காலத்துல நாங்க எல்லாரையுமே பாத்துக்கிட்டோம் தெரியுமா? 10 பேர் இருந்தாலும் டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். நீ டிஃபன் பண்ண மறக்கலல்ல? மறக்கல அத்தை. நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். இப்படிலாம் பண்ணால் என் வேலையே போயிடும். எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சைன் மட்டும் போடுங்க, எவ்வளோ வேணாலும் தரோம். தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க. நான் கையெழுத்து போட்டால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், என்னமோ உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் சில நேர்மையான ஆஃபீஸரும் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். சார் 20,000 தரோம். நீங்கள் தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்குறீங்க. 25 முடிச்சிடலாம். இப்போ டீல் ஓகே பண்ணுங்கள். நேபாளனோட வேலை நல்லா யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடு இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அப்புறம் ஏதாவது நடந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை. என்ன கொன்னுடுன்னு மிரட்டுறியா? நல்லவங்களை கடவுளாக இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. என்ன புரிஞ்சுதா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நேபாள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்பட்டுருவார். அப்புறம் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட போகிறீங்க. வரோம். ஐயோ, அவரை சுட்டுட்டாங்க. மாமா! ஏய் அண்ணா, என்னங்க? அண்ணா, என்னங்க? அண்ணா என்னாச்சுண்ணா? என்னாச்சு உங்களுக்கு? அண்ணா, எந்திரிங்கண்ணா. அண்ணா, ஐயோ, ஏய். எந்திரிங்க. தூக்குடா, இவரை தூக்குடா. உங்க அண்ணனை தூக்குடா. என்னங்க? என்னங்க, என்ன பாருங்க. என்னங்க, எந்திரிங்க. என்னங்க? என்னங்க? என்ன பாருங்க. என்ன பாருங்க. என்னங்க?
யாராவது காப்பாத்துங்க. உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரா? தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனா பேரை சொல்லாதீங்க, பின்னாடி பிரச்சனை ஆயிடும். சார், அண்ணி எல்லாத்தையும் பார்த்தாங்க. போத்துதான் அவங்கள சுட்டது. அப்புறம் வண்டி ஓட்டுனது ஷாபல், அவளோட கசின். அவங்க 2 பேரும் 2 வீலர்ல தான் வந்தாங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே எழுதிட முடியாது. பேர்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஜெனரல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போங்க. ப்ளீஸ் சார். சார், நான் ஜன்னல் வழியா பார்த்தேன் சார். அவரு என் கண்ணு முன்னாடியே சுட்டாங்க சார். நான் பார்த்தேன் சார். இங்க பாருமா, உனக்கு புரியல. அவங்க பேர் எழுதுறது கஷ்டமா? அப்புறம் தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிடுமா? உங்களால எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. இப்ப வீட்டுல பார்த்தா நிம்மதியா உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனாலதான் பேர் வேண்டாங்கிறேன். நீங்க பேர் சொல்லி அதை நான் எழுதுனேன்னு வைங்களேன், என் குடும்பத்துக்கு பிரச்சனை ஆயிடும். நம்ம எல்லாருக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம கண்ணு முன்னாடி அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா? போலீஸ்காரங்க எல்லாருமே லஞ்சம் வாங்கிட்டீங்க. வாயமுடுறா, வாய முட்டு வெளில போ. ஒரு வார்த்தை பேசினா அடிக்கிற அடியில உன்னால கக்கூஸ் கூட போக முடியாது. சாதாரணமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எடுத்த காலி பண்ணா வெளியே போ. நம்ம பொறுமையா தாண்டா எடுத்து சொல்லணும். சார் ப்ளீஸ். அனிருத் ரொம்ப நல்லவம்மா. அவ ஒரு பெரிய சித்தாந்தவாதி. எத்தனையோ தடவை பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணு அவன்கிட்ட நான் சொன்னேன். அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் பிடிச்சிருந்தது. இப்போ அந்த கவர்மெண்டா வந்து உங்க குடும்பத்தை பார்த்துக்க போகுது. சார், அன்னைக்கு யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியும் சார். ஆனால் இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே சொல்றியா? அவங்க பேரை எழுத மாட்டேங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க எல்லார் பேரும் எழுதியே ஆகணும் சார். அப்போ அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். நீயே அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாக தான் இரு. ஆனால் சார், அவங்க பேரையாச்சும் ரெக்கார்ட் பண்ணணும்ல சார்? இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. விசாரணை தான் நமக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் செத்தவங்க யாரும் திரும்பி வரப்போறதில்ல. அந்த விஷயம் உங்க எல்லாரை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இங்க வந்ததே என் புருஷனை கொண்டவங்களோட பேர் அந்த போலீஸ் ரெக்கார்ட்ல எழுதப்படணும். அது உங்களால முடியுமா முடியாதான்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன். நான் கிளம்புறேன். வாடா போலாம். சாப்பிட ஒழுங்கா. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத. நான் பேசி பார்க்கறேன். கேஸை எப்படி கொண்டு போறான்னு மட்டும் பாருங்க. யாராலையும் எவனாலையும் என்னை பயமுறுத்தவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. ஹியரிங் ஆரம்பிக்கிட்டோம். அப்புறம் நான் யாருங்கிறத நீயே நல்லா புரிஞ்சுப்ப. அது மட்டும் இல்லாமல் நான் பணத்துக்கெல்லாம் வாதாட மாட்டேன். நியாயம் இருந்தாலே முதல்ல வாதாடவே செய்வேன். என்னோட நோக்கமே நேர்மையாக இருக்கணும், புரியுதா? அதனால நீ பயப்படாத. பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டேன். நீ சைன் மட்டும் பண்ணு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சைன் பண்ணிட்டு வரல? சரிங்க சார். சரி. அப்புறம் இன்னைக்கு சேம்பரில் வந்து என்னை பாரு. அப்படியே ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துரு. என்ன? ஐயோ சார், 5000ங்கிறது எனக்குப்பா. அவசரப்படாத, நான் என்ன முழுசா சொல்லலை. அதுக்கப்புறம் கூட என்ன, இது வந்து டீ காபி செலவு தான் தம்பி. வர வர வேர்க்கடல வர கம்மியாக கொடுக்குறானுங்க. அப்பா கரெக்டாக தான் சொன்னாரு. எதுவுமே சரி கிடையாது. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். ஆனா அவனுங்க சட்டத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறானுங்க. நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. இத மாதிரி நிறைய நியூஸ் வருது. அப்ப போலீஸோ இல்ல அரசாங்கமோ இதுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதா? நான் தான் சாட்சி. நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். என் உடம்பு இப்படி ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வெளி உலகமே தெரியலன்னு அர்த்தம். அண்ணி, நான் போய் ஃபோட்டோ காப்பீஸ் வாங்கிட்டார். அது வரைக்கும் நீங்கள் எங்கே இருங்க, உட்காருங்க, நான் வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதீங்க. போக மாட்டேன். ஒன்று எத்தனாவது கேஸு? 5ஆம் நம்பர். என்னோடது 7வது கேஸு. வெயிட் பண்ணுறேன்.
என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ணா டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னப்பா? கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க. எதுக்கு வரணும்? வாங்க, அப்புறம் சொல்கிறேன். இங்கே பாருப்பா, ஏரிங்க்கு லேட் ஆகுதுப்பா. இப்போ வர சொல்கிற. 2 நிமிஷம் வாங்க. மோகித் அப்புறமா இது காசு தரேன். என்ன வா. எங்க? ஐயா நீங்களா? சார் எங்கே போனார்? 5 நிமிஷமாக அவங்கள ஏரிங்காக கூட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியலையே. நாங்க கூட அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்னோட குழந்தை ஜெராக்ஸ் எடுக்க போயிருக்கான். அவன் இப்ப வந்துருவான். எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கீங்க? 2வது சான்ஸ்லாம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க வெளியே தேடுங்க, நான் உள்ள போய் தேடிட்டு இருக்கேன். போய் தேடுங்க. அவரை கண்டுபிடிச்சியா? அவர் எங்க போனாரு தெரியல. நீ இப்ப நாம என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க இங்க என்ன பண்றீங்க சார்? நான் கேஸுக்காக வந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஷிபுரே பாழாயிடுச்சு. இதே விஐபி செத்தான்னு வைங்க, 24 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு அப்பாவியை பிடிச்சி இவன் தான் குற்றவாளின்னு ஜெயிலில் போட்டுருவாங்க. சாதாரண மனுஷனுக்கு இங்க கொஞ்சம் கூட மதிப்பே இல்லை. போலீஸே எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணணும்? நாங்க எந்த ஒரு பார்ட்டி மெம்பரும் இல்லையே. நீங்க ஏன் கட்சியில சேரக்கூடாது? கட்சியில சேராதது மிகப்பெரிய குற்றம். எங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அனிருத்துக்கு ஆனதை நினைச்சு என்னால் அப்படியே போயிட முடியாது. என்னால் முடிஞ்சா நான் பண்றேன். நாங்க அந்த லாயருக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன். அண்ணியை பார்த்து பண்ணுங்க. அம்மா, நீ மத்தியானம் நல்லா தூங்கிட்டியா? தூங்கலல்ல? அப்புறம் எதுக்கு இன்னும் தூங்காம இருக்க? கண்ணை மூடி தூங்கு செல்லம். நானும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். அம்மா, அப்பா இனிமே திரும்பி வரவே மாட்டார்ல? வருவாரு கண்ணா. நீ பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் திரும்ப வருவாரு. உண்மையாவா? அந்த ஒளி வீசுற வானத்துல 7 நட்சத்திரம் ஒன்னா ஜொலிக்கும் போது உங்க அப்பாவை உன்னால பார்க்க முடியும். ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ யாரடிச்சு நீ எழுத
அது உன்னோட ஏரியா கிடையாது. என் பர்மிஷன் இல்லாமல் ஏதாவது பண்ணணும்னு வையேன், அப்புறம் நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். அம்மா எவ்வளோ வாங்குனீங்க? இல்லை எனக்கு புரியல, திரும்ப சொல்லு. இங்கே பாரு, சொல்கிறத கவனமாக கேளு. நாளைக்குள்ளே எல்லாரையும் பிடிச்சி நான் முட்டிக்கு முட்டி தட்டுறனா இல்லையான்னு பாரு. நிஜமாவா? அதனால் உன் வேலை போச்சுன்னு வை, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பிரேக்கிங் நியூஸ். ஷிபு ரயிலாட் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஆபீசரின் உடல் கிடைத்துள்ளது. இரவு நேரத்தில் கொலையாளியை கைது செய்ய போகும்போது இவ்வாறு நடந்துள்ளதாக போலீஸ் கருதுகிறார்கள். ஏமா டீ போட்டியா? ஆனால் முழு விசாரணைக்கு பிறகுதான் என்ன நடந்தது என்பது தெரிய வரும். ஏய் இரு, சொன்னா கேளு. டேய் குடுறா அவங்கிட்ட. டேய் அவகிட்ட குடுறா. குடு. அவங்க அம்மா வந்தாங்கன்னா அடிச்சிருவாங்க. குடுறா. அவளுக்கு ஒரே ஜுரமா இருக்கு, உள்ள கூட்டிட்டு போய் மருந்து கூட. என்ன? சரிங்கம்மா. அம்மா சொன்னது கேட்டுச்சுல? சரி சரி வா. இங்க பாரு, இப்படி சொல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் என் மகனுக்கு காரியம் பண்ணல. உனக்கு தப்பன் பாபுவை தெரியுமா? எலெக்ஷன் டைம்ல அவர் ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வந்தப்ப நான் அவரை பார்த்திருக்கேன். ஏய், உனக்கு என்ன காது செவிடா? ஒரே விஷயத்தை எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப சொல்றது? மண்டியில ஏறாதா? அண்ணே அண்ணே அண்ணே, எனக்கு இன்னும் 2 நாள் கொடுங்கண்ணே. என் கை உடஞ்சு போச்சு, இப்பதான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். தப்பன் நம்ம வீட்டுல தான் வளர்ந்து பெரிய ஆளானா. 1970 அவ அப்பா கூட இங்க வந்திருந்தாமா. அவன் என் கூட ரொம்ப விளையாடி இருக்கான். இப்பவும் அவன் கூட நல்ல உறவு இருக்குதான். கை முறிஞ்சிடுச்சா? எங்க காட்டு, கை எப்படி முடிஞ்சது? பஸ்ல இருந்து நான் கீழே இறங்கும் போது விழுந்துட்டேன். பஸ்ல இறங்கும் போது விழுந்துட்டியா? இரு வைத்தியம் பாக்குறேன். அண்ணா அண்ணா வேணாண்ணே வேணாண்ணே. வைத்தியம் பார்க்கணும்பா. வைத்தியம் பண்ணதானே சரியாகும். அண்ணா அண்ணா அப்படின்னா நீ போய் அவனை பாக்குறது தான் சரிமா. நான் அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லு, எல்லாம் புரியுது. எனக்கெல்லாம் இதுல தலையிட விருப்பமே இல்லை. நான் சாதாரண மனுஷமா, சின்னதா பிஸ்னஸ் பண்றேன். இருந்தாலும் பிகாஸ் அமைச்சிருக்காரு இல்லையா, அப்போ நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். உங்களால் ஆள் அடையாளம் காட்ட முடியுமா? அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க இருக்கிற ஏரியா எனக்கு தெரியும். பைட்டோலால இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இங்க பாருங்க, இந்த நியாயமா தண்டனை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியாது. அதனால அவங்க கையை காலை உடைக்கணுமா, அப்படி இல்லைன்னா அவங்கள ஏதாவது செய்யணுமான்னு தெளிவா சொல்லிடுமா, பாத்துக்கலாம். ஆனா பசங்க இந்த ஏரியாவுக்கு போய் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுல கண்டிப்பா கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் இல்லாம பாத்துக்கிட்டே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவங்கள கொல்லணும்.
நான் கொல்லுவேன். டே எங்க கூட இந்தாங்க வாங்கிக்கங்க. இங்க பாருங்க, இது ஷிபூர். இங்க நீங்க வாழணும்னா அதுக்கு அது தேவை. இதைத்தான் என் குரு என்கிட்ட எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதோட தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு அரசியல் தெரியும். அதெல்லாம் இல்ல, காசு, அரசியல், மதம் இதெல்லாம் அப்படியே முகமுடிதான். ஆனா கடைசியில இவனுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துருவானுங்க. சிபிஎம், காங்கிரஸ் எல்லாமே இப்படிதான். பகல்ல ஒருத்தர் அடிச்சுப்பானுங்க, ராத்திரியில அப்படியே ஒன்னா கூட்டு சேர்ந்து சந்தோஷமா குடிப்பானுங்க. அப்ப நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்கு போமா. ஏய் கண்ணா, சொல்லுங்கண்ணே. நாளைக்குள்ள பணத்தை வாங்கிடு, இல்ல ஒன்ன கொன்னுடுவோம் பாத்துக்க. என்ன புரியுதா? கவலைப்படாதீங்கண்ணே. நான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடுறேன். சரி சரி. இந்தாங்க. காலங்காத்தால நகையோட வரப்பே தெரியுது நீங்க எவ்வளவு மன கஷ்டத்துல இருப்பீங்கன்னு. இந்த பணம்லாம் வேண்டாமா, நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல இது எனக்கு இல்ல வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க. வச்சுக்கோ, நான் முடிஞ்சதை பண்றேன். முதல்ல இதை வாங்கிக்கோ. இது உங்களுக்கு வேண்டாமா? கண்ணா, போனோன்னு அவங்கள கொண்டுறாத. என்ன அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரி, புரியுதா? ஏய், என்ன நீ எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்க? கேவலமா இல்ல? என்கிட்ட சீன் போடாத, உன்னை போட்டு தள்ளிடுவேன். இதுக்கு முன்னாடி நானும் நிறைய தடவை சுட்டு ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களை மாதிரி முட்டாள் பசங்களை பார்த்தா அவன் நசுக்கி போட்டுருவானா. ஏய், அதனால உன் வேலை போச்சுன்னு வை. நான் ஒரு இழுப்பு போட்டு ஏய், என்ன
நாய்ங்க எங்கிருந்து வந்து நம்ம ஏரியாக்குள்ள இப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. அதுங்க என் கையில சிக்கிச்சு. உன் கையில மாட்டுச்சுங்கன்னா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என் பசங்கன்னு தெரிஞ்சு தைரியமா போட்டுருக்கானுங்க, நீ என்னடா துள்ளிக்கிட்டு இருக்க? யாருன்னு கண்டுபிடி. சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. கண்டிப்பா அந்த பொம்பளையா தான் இருக்கும். வேற யாருக்கும் இந்த தைரியம் வராது. பொம்பளையா? பொம்பளை எங்கிருந்து வந்தா? என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. காளி பாபு பசார்ல நான் முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்க என்னையும் மிரட்டிருக்காங்க. ஒரு நாள் எனக்கு பயங்கர கோவம் வந்து அவங்கள ஒருத்தனோட தலையை தொண்டை வெட்டி எரிஞ்சிட்டான். அதை கொண்டு போய் கங்கா நதியில போட்டுட்டேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. எல்லாரும் என்னை பார்த்து பயந்தாங்க. போலீஸ் கூட தூரமா போயிட்டாங்க. புரியுதா? ஜனங்க நம்மள மதிக்கலன்னு வைங்க, நாம் அந்த மதிப்பை எப்படியாவது உருவாக்கிடணும். ஏய் கமலா, என்னாச்சு? என்ன டீ போடலையா? அவங்களுக்கு கூட டேய் தீப்பெட்டி குடுறா. இவன் என் பொண்டாட்டிமா. வணக்கம் சொல்றீ. வணக்கங்க. இந்தம்மா இதை வச்சுக்கோ. இதை சுட கத்துக்கோ. கண்ணை உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். உங்க பொண்ணு என்ன பண்ண போறீங்க? அவளை உங்க கூட வச்சுக்க போறீங்களா? இல்ல அவளை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுருங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டை விட்டு தள்ளியா இருங்க. என்ன? அப்ப நான் திரும்பவும் பயப்படணுமா? நான் பயப்பட சொல்லல, உங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு பாதுகாப்பா தான் இருப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்களை பாதுகாக்கலனா? எத்தனை பேர் உங்களை சுத்தி உங்க பாதுகாப்புக்கு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. என்னதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இப்போவும் என்னால் ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியல. ஏன்னே தெரியல. என் மனசில் நிம்மதி இல்லை. சரி, அது போகட்டும். குடும்பம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என் மாமனாருக்கு கொஞ்சம் பென்ஷன் வருது, அதை வச்சு சமாளிக்கிறோம். ஏய் கண்ணா, காளி பாபு பஜார் ஷேர்ல இருந்து மந்திரா தேவிக்கு ஒரு ஷேர் போயிடணும். என்ன? என்னடா என்னங்கிற? நான் ஏன் ஷேர் கொடுக்கணுமா? நான் தான் கொடுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நாளையில இருந்து காளி பாபு பஜார் ஷேர்ல இருந்து மந்திரா தேவிக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, நான் ஆடு வேஷம் போட சொன்னா வாயை மூடிட்டு ஆடா மாறிடணும். என்ன? சாப்பிடுமா, வாய் தர. வேண்டாம். சாப்பாட்டை வீணாக்க கூடாது, ஒழுங்கா வாய் தர. உதவி வேணா கொஞ்சம் கூச்சப்படாம கேளுங்க. மாமா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க மாமா. நான் போய் பாக்குறேம்மா. பூமா, இதுக்கு மேல நீயே சாப்பிட்டுக்க சொல்லு. அத்தை அம்மா சாப்பிட வரல? அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாமா, அதான் அவங்க தூங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சு? யாரா நீங்க? இங்க இருந்து வெளிய போங்க. அம்மா, சீக்கிரம் ஓடிடுமா. என்ன சத்தம்? யாரா நீங்க? என்ன பண்றீங்க? ஏய், அண்ணி நீங்க உள்ள போயிடுங்க. அண்ணி குழந்தை விட்டுட்டு போயிடுங்க. ஐயோ, யாரும் இல்ல. எதுடா? டேய், அழி விடுறீ. விட மாட்டேடா. உள்ள போங்க, வெளிய வந்துடுங்க. வெளிய போங்க. தரக்காதீங்க. டேய், யாரா நீங்க? போகாதீங்கடா. டேய். அம்மா. விட மாட்டேடா. டேய். டேய் நாய்ங்களா, எங்கடா போறீங்க? விட மாட்டேடா. ஓடி வெளிய. சீக்கிரம் புடிங்க தம்பி விடாதீங்க. டேய். புடிங்க தம்பிங்க. உன்னால உன் வீட்டையே பாத்துக்க முடியல, உனக்கு ஏன் பங்கு கேக்குதா? இப்ப நீ போய் என்ன பண்ண போற? நான் ரொம்ப நல்ல பொம்பளை,
எனக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுக்கணும் கேட்க போறியா? இதை விட என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. இதுக்கு மேல உன்னோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. என்ன அது மட்டும் இல்ல, உனக்கு நான் பணமும் தரேன். அதுக்கு பதிலாக நாம 2 பேரும் இன்னும் ஓகே தானே? அப்படின்னா எல்லாத்தையும் உன்னால தனியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறியா? பரதேசி நாயி, உன்னை பார்த்துக்கிறேன். வாங்கடா போலாம். வழிவிடு, வாங்கடா போயிடலாம். அக்கா, இது பிஸ்டலோட வேற ஒரு மாடல். அந்த பாட்டில குறி பார்த்து சுடுங்க. 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 உங்களால முடியும். இதானே? கையை நேரா வைங்க. ஆமாக்கா, நீங்க எல்லா பாட்டிலையுமா குறி வச்சிங்க? இல்ல, ஒரு பாட்டிலுக்கு மட்டும் குறி வைங்க. புரியுதா? ஆரம்பிங்க. இப்போ வரைக்கும் உங்கள் மேலே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிவிடுவேன். என் புருஷனோட கேஸ் என்னாச்சு? இப்போ தான் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிடும். புரியுதா? ஆமாம், எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க? நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களா? அட்ரஸ் அக்கா, நான் பெரிய கேள்வியெல்லாம் கேட்கல. நான் சாதாரண கேள்வி தான் கேட்டேன். நான் உங்களை கேள்வி கேட்கறதுக்காக தான் உங்களை இங்கே வர வச்சிருக்கேன். என்ன இங்கே நீங்கள் தான் பதில் சொல்லணும். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போகணும்னா அதை முடிவு பண்ண வேண்டியதுன்னா ஆனால் இந்த ஏரியாவை விட்டு போனோன்னா அதுக்கு ஏன் பர்மிஷன் வேணும்? காலி பஜார்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. லக்காயோட ஆளுங்க. அந்த அந்த ரஷீத் இருக்கான்ல, அவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஜகா, டாக்ஸி கொண்டு வா, அவங்கள அடிச்சு துரத்தலாம். ரசீதண்ணே, எங்க போயிட்டு இருக்கீங்க? வேற எங்க, வீட்டுக்கு தான். எவ்வளோ சீக்கிரமா போறீங்க? எங்க அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்ப்பா, எங்க கூடவா நம்ம வேட்டையாட போலாம்? இல்லைண்ணே, ரொம்ப லேட் ஆயிடுச்சுண்ணே, நான் வீட்டுக்கு போறேன். ஆடா போடா, சரியான தொட நடுங்கி. சரி, ஒரு சிகரெட் கூட. சைக்கிளை விட்டு இறங்குப்பா, ஏன் அவசரப்படுற? அம்மா, உன் தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஓ, நல்லா இருக்காளா? ஓ, ரொம்ப
சீக்கிரம் வா தூக்கு. ஏய் என்னடா சிரிச்சிட்டு இருக்க? வாங்கடா வண்டியில போடு. தூக்கு போய் வெளியே போடணும். சீக்கிரம் வண்டிக்குள்ள ஏத்துடா. உள்ள டேய் சீக்கிரம் சீக்கிரம் பாடியை தூக்கி எறிங்கடா. கண்ணா யாரோ வராங்க. கண்ணா கண்ணா போலீஸ். போலீஸ்டா கண்ணா. பயப்படாதீங்க அண்ணா. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட ஒண்ணும் இல்ல மாமா, நாங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏய் தள்ளுடா மாமா சொன்னா கேளு மாமா, போகாத. ஏய் ஏய் டேய் கண்ணா போலீஸ் சுட்டடா. ஓடு ஓடு நிக்காத ஓடு. சீக்கிரம்டா வண்டி எடு. வாங்க வாங்க எல்லாரும் ஓடலாம். மாட்டலாம் அவ்வளவுதான். வண்டி எடு வண்டி எடு வாங்க சீக்கிரம். அந்த நாய் வந்து உன்னை பார்த்தாளா? அவ எதுக்கு இங்க வரப்போறா? என் உடம்பு இப்படி ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பையன்றனால வந்த, இல்லைன்னா வருவியா? இந்த மொத்த ஷிபூர் உங்க பேரை கேட்டா அப்படியே நடுநடுங்கும். அவளுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுங்க. அப்புறம் அந்த பொம்பளை கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் மிரட்டுவேன், நீ ஜாலியா கூத்தடி. என்ன பரவாயில்ல, இப்பவும் என் உதவி கேட்டு வரீங்க பாருங்க. எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு. சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காம உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணுங்க. டேய் புறம்போக்கு, இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட இதெல்லாம் பேசினதே கிடையாதுடா. உனக்கு இப்போ ரெக்கம் முளைச்சிருச்சா? டாக்டர் உங்களுக்கு ஒழுங்காக வைத்தியம் பார்க்குறாங்கல்ல? உங்களோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கு? ஹோமியோபதி டாக்டர் யாராவது அனுப்புவா? நீ இத சொல்றதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டாமே. இதுல கஷ்டம் இருந்துச்சு, எனக்கு பக்கத்துல ஒரு வேலை இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல? உன் ஒய்ஃப் உன்னை கட்டி பிடிப்பாளா? சொல்லு. வாழ்க்கை முழுக்க ஆம்பளையா வாழணும்னு ஆசை இருக்கா, இல்ல உனக்கு? புனி, அந்த கத்தியை கொண்டு வாங்க. நல்ல வெள்ளரி விட்டோம். ரைஸ் ஆல்ரெடி சாப்பிட்டு போறியா? இல்ல இல்ல, ரிப்போர்ட் என்னன்னு சொல்லுங்க. அவனால நம்ம இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. நான் முக்காவாசி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கிடையில அங்க சில சம்பவங்கள் நடந்துருச்சு. அது எல்லாமே தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் தானே? அதுல சந்தேகமே இல்லை. ஏன் உதவி வேணா கொஞ்சம் கூச்சப்படாம கேளுங்க. கண்டிப்பா. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தாலே அதுவே செய்யற உதவியா இருக்கும். அங்க சில லோக்கல் ஆளுங்களை எனக்கு நல்லாவே தெரியும். தேவைப்பட்டா நாம் அவங்கள பயன்படுத்திக்கலாம். பார்ட்டி லெவலில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் எனக்கு நாளானைக்குள்ள சரியான ரிப்போர்ட்டை கொடுக்கணும். கொடுக்க முடியல? கண்டிப்பா.
நான் இப்போ எதிர்க்கட்சி தலைவர்களை கூப்பிட்டு பேசலான் இருக்கேன். அவங்க மறுப்பு தெரிய வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. என்னால் இதை தனியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். அப்படியா? நீங்கள் கிளம்பலாம். நான் அவர் கூட தனியாக பேசணும். சரிங்க சார், நான் வரேன். இங்கே பாரு, பார்ட்டியை பற்றி கவலைப்படாத. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. நான் உனக்கு முழு சுதந்திரம் தரேன். ஏய், நில்லுடா, நில்லு. வர வர நீ ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உன்னால நிறைய பேருக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. நீங்க யார பத்தி இப்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அதுல நேபாளுங்கிறவன் மனுஷனே கிடையாது. அவன் ஒரு பொறுக்கி. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் வளர்றதுக்கு நான் தான் முக்கிய காரணம். இங்க பாரு, அவன் எனக்காக பழம் ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். அவன்தான் மனுஷன். இந்த மருந்தெல்லாம் அவன்தான் கொண்டு வந்தான். டாக்டருக்கு அவன்தான் ஃபீஸ் கொடுக்குறான். ஆனா அதுக்காக நான் ஒன்றும் அவன் வீட்டு வேலைக்காரி இல்லை. இதெல்லாம் அவன் எனக்கு குரு காணிக்கையா கொடுத்துருக்கான். அப்பனா அதை வாங்க உங்களுக்கு வெக்கமா இருக்கு, ஆனாலும் வாங்குறீங்க. ஏய், என் முன்னாடி இந்த மாதிரி அதிகமா பேசாதேன்னு. என் முன்னாடி யாரும் இப்படி பேசினதே கிடையாது. எல்லாரும் என்னை பார்த்தா பயப்படுவாங்க. சித்தார்த் ராய் கூட என்னை பார்த்தா பயப்படுவான். அப்பெல்லாம் இந்த சிபிஎம்லாம் எதுவுமே கிடையாது தெரியுமா? அது போகட்டும், நீ ஏன் நேபாள ஒழிச்சு கட்டுன்னு துடிக்கிற? எதுக்கு அவங்க ஆளுங்களை கொண்டுட்டு இருக்க? அவன் தினம் தினம் எனக்கு பிரச்சனை கொடுக்கறான். தினம் என் பெட்ரூமுக்கு ரவுடிகளை அனுப்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமும் நான் அமைதியா இருக்கணுமா? ஏன்னா பொண்ணுன்ற தலையா? உங்களுக்கு பிடிச்ச சிஷ்யா இருக்கான்ல, அவன் பொண்ணுங்களை காலுக்கு கீழே போட்டு அப்படியே கசக்கி நசுக்கி அனுப்புறான். ஒரு காலத்துல அவனை நான் அண்ணன்னு கூப்பிட்டேன். ஆனா இப்போ நான் அவனை ஒரு எச்சக்கலன்னு கூப்பிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்தம்மா?
உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு. உண்மையாவே என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கும் புருஷன் குழந்தைங்கன்னு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நிரந்தரமா நான் இழந்துட்டேன். அப்புறம்தான் இப்படி நான் மாறினேன். நீங்க எதிர்பார்க்குற உதவி என்கிட்ட கிடைக்காது. தயவு செஞ்சு இங்க இருந்து நீங்க போயிடுங்க. அவங்க கிட்ட உதவி எதிர்பார்க்கல, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, அவ்வளவுதான். என் புருஷனை கொண்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போராடி நான் சோர்ந்து போயிட்டேன். எனக்கு யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல. ஹரிநாத்தோட டிக்ஷனரியில இருந்து அந்த வார்த்தையே காணாம போயிடுச்சு. அப்பவே அந்த ஆளை நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். போலீஸ் ஏன் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க? அரசியல்வாதிங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமா? ஆனா இன்னைக்கு பார்ட்டியோட 2 ஒர்க்கர் செத்ததுக்கு அப்புறம் பார்ட்டி ஆளுங்க திடீர்னு கண்ணை முடிச்சுக்கிட்டாங்களா? உங்களுக்கு எல்லாமே புரியுது, புதுசா ஏதாவது தான் சொல்லுங்க. நான் உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அது நல்லதா கெட்டதா? நாம எந்த பக்கம் நிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நல்லதும் கெட்டதும் முடிவு செய்யப்படுது. என்கவுண்டர்ல ஆளுங்களை போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை வழக்கமாவே மாத்திக்கிட்டீங்க. எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? என்ன சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. தேவையில்லாம நிறைய பேரை கொள்றதை விட அவங்க தலைவரை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போலீஸ் ஆகிறதுக்கு பதிலா காலேஜ் லெக்சரர் ஆயிருக்கலாம். மேடம், பூனைக்கு மணி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டா அதோட கழுத்தை அளக்கிறது தானே நல்லது. என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் இல்ல, அரசாங்கம் எதிர்பார்க்குது. ஆமா, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. மொத்த பொறுப்பையும் அந்த பொறுக்கி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. யார்? சுல்தான் அகமதா? இருக்கட்டும், அவனால் நம்ம இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அவனை சாதாரணமெல்லாம் எடுத்துக்காத. அவன் கன் எடுத்துட்டான்னு வை, அவன் குறி தப்பவே தப்பாது. இந்த விஷயத்த கொஞ்சம் உன் ஆளுகளை சீரியஸாக எடுத்துக்க சொல்லு. அவங்கள கொஞ்ச நாள் மறைவா இருக்க சொல்லு. இதை நீ ஏன் சீரியஸாக எடுத்துக்கிற? ஜனங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நான் சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? யாரு கேட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரை கொன்ன? உன் ஆளுகளை கொஞ்சம் அடிக்க வைக்க முடியாதா? என்கிட்ட இந்த மாதிரி கத்தாதண்ணே. அப்புறம் பார்ட்டிக்கு ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்றதை மறந்துடாத. இன்னும் கொஞ்ச நாள் என்னை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வை, அப்புறம் போகிறதுக்கு எனக்கு எந்த இடமும் கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்புறம் உன்னோட அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு வேணும். வைத்திய மாதிரி பேசாத. எதுக்கு இப்போ போலீஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுற? அவங்க உதவி எனக்கு வேணும். போலீஸை கண்டிப்பாக அதில் இன்வால்வ் பண்ணணும். என்னோட எதிரிங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் எனக்கு தேவை. முக்கியமாக அரசு ஊழியர்கள். நீ உண்மையாலுமே பிரியாணியை ரொம்ப சூப்பராக பண்ணுற, நல்லா இருக்கு. நான் தான் பேசுகிறேன். நான் குடிக்கலாம் இல்லை, நான் கொஞ்சமாக குடிச்சிருக்கேன். நான் இப்போ நிதானமாக தான் இருக்கேன். நான் இப்போ என் பொண்ணுக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். பேசலாமா?
ஏய் இரு இரு இப்போ நீ என்ன சொன்ன? நான் கொலைகாரனா? கொல்றது தான் என் வேலை. அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதான் எனக்கு அரசாங்கம் சம்பளம் தருது. இந்த வேலை ரொம்ப டிமாண்டான வேலை. என்ன நான் சொல்றது புரியுதா? சொல்லுங்க. சனிக்கிழமை காலையில மந்திரா வந்து தவசம் கொடுக்கறதுக்கு வருவா. நான் என் ஆளுங்களை செட் பண்ணியிருக்கேன். அவனுங்க அதை பார்த்துப்பானுங்க. அங்க எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பார்த்துக்கணும். புரியுதா? வச்சிடுறேன். ஓகே. கொன்னுட்டா. என்னோட 2 ஆளுகளை கொன்னுட்டா. எங்க அவ? எங்க அவனுங்களை கொண்டு அந்த பொம்பளை எங்கடா இருக்கா? அவ கோயிலுக்கு போயிருக்கா. இப்ப போகாதீங்க. பொறுத்து ஏதாவது பண்ணலாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அமைதியா இருங்க. டேய் எல்லாரும் வண்டியில இருக்கடா. அண்ணா சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்கண்ணே. பள்ளி ஏமா பைக் எடுங்க. சரி தடுத்து நிறுத்தணும். சரி வாங்க. டேய் சீக்கிரம் வாங்க. இப்போ எவ்வளவு? என்ன ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு? என்ன இவ்வளவு ரேட் சொல்றீங்க? கம்மி பண்ணி ஓடுங்க. இங்க வந்தாலே எனக்கு ஆமா ஆமா. நிம்மதியா இருக்கு. நீ அங்க போய் பாரு. என்ன இவ்வளவு ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? அவனுக்கு வரது இல்ல. வரணும் தானே. கம்மி பண்ணி போடுங்க. உள்ள போயிட்டு தான் வந்தேன். பொருள் அந்த பக்கம் இருக்கு. இங்கே நின்னுட்டு இருக்கோமா? சரி சரி. அப்படியா? இதோ வந்துடுறேன்னு சொல்லு. கொடுத்தே ஆகணும்ல. அமர் எங்க போயிட்டான்? வேடிக்கை பார்த்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துருங்க எல்லாருமே. சரி நான் சொன்னதெல்லாம் வாங்கி நேரம் வச்சிருக்கேன். ஆச்சு, உள்ள போகணும். ஏய் சீக்கிரம். சரி வாங்க. அக்கா அக்கா ஏய் அவன புடிங்கடா. ஓடு 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 ஓடு. ஏய் எடுத்து வரங்க ஓடு. வாங்க வாங்க. ஏய் ஏய் அவன புடிங்கடா. ஏய் 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 ஓடு ஓடு. தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வாங்கடா. ஒடிச்சு எடுத்துட்டு வாங்கடா. ஒடிச்சு எடுத்துட்டு வாங்க. அவனை கொல்லுங்கடா. போறம்போக்கு சாவுடா நாயே. நேபாள்கிட்ட போய் அவன் உடம்புக்கு தலையா இருந்த ஆளை வெட்டி எரிஞ்சிட்டான்னு சொல்லு. என்ன நடக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒவ்வொரு ஆளா செத்துக்கிட்டு வராங்க. லான் ஆர்டரா இல்லையா என்ன? இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது.
நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன். இது சிபிஐஎம்மோ இல்லை காங்கிரஸ் பற்றின விஷயமா இல்லை. இது யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறான்னு யாருக்குமே தெரியல. ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் தான் சார் எடுக்கிறோம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே எங்கள் பிளானில் ஒரு பகுதி தான். என்ன இதால என்ன ஆகும் தெரியும்ல? நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு ஆக்ஷன் எடுக்கல? முள்ளால தான் சார் எடுக்கணும். இது என்னோட கேம் பிளான். இதை தவிர உங்களை டீல் பண்ண வேற வழியே இல்லை. உன் பிளானை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று, ஸ்டேட்டில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து கால் மேலே கால் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்ல. அது மட்டும் இல்லாமல் கவர்னர் இப்போ ரிப்போர்ட் கேட்டாருன்னு வையே, அது நமக்கு பெரிய அசிங்கம். எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவை. கண்டிப்பாக உனக்கு தேவையான டைம் எடுத்துக்க. ஆனால் அதனால் இங்கே பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தப்பான எண்ணமோ இல்லை வருத்தமோ வந்துடக்கூடாது. இங்கே பாருங்க, பரதனுக்கு கால் பண்ணி அர்ஜென்ட்டாக உடனே இங்கே வர சொல்லுங்க. பார்ட்டிக்கிட்ட இருந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குதில்ல? இல்லை நான் பரதன்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஐ மீன், எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நானே உங்ககிட்ட வந்து கேட்குறேன். இந்த மாதிரி பஜனை பண்றதாலலாம் நீ தப்பிச்சிடலான்னு நினைக்காத. அதே மாதிரி பூணூல் போட்ட எல்லாருமே பிராமணன் ஆயிட முடியாது. அதே மாதிரி 5 தடவை தொழுதா மட்டும் உண்மையான முஸ்லீம் ஆயிட முடியாது. அன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த விஷயத்தை எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஆனா யாரும் சாட்சி சொல்ல வரல. அப்படியா? காளிபாபு மார்க்கெட்ல நாளோட கடைசியில நேரம் முடிஞ்சிச்சுன்னா செத்த மீனை கூட விற்பாங்க தெரியுமா? அதனால நிறைய பேர் சாட்சி சொல்ல போயிட்டாங்க. எனக்கு அதுவும் தெரியும். அன்னைக்கு நீங்க அவனை எல்லாருமா சேர்ந்து கொன்னது நியாயமா? பஜனை போயிட்டு இருக்கல, முடியட்டும். உங்களுக்கு எனக்கு தான் விரோதம். நடுவில் என் குடும்பம் ஏன் வந்துச்சு? அந்த ஈவு இறக்கம் இல்லாதவனை அன்னைக்கே நான் வெட்டி போட்டிருக்கணும். என் பொண்டாட்டி உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? உங்களுக்கு கோத்தன் மித்திரி ஞாபகம் இருக்கா? அவன் பண்ண தப்புக்கு அவன் மனைவியை ஏன் எதுக்காக கொன்னீங்க? அதுவும் இல்லாம உங்க தொழில நீதி, நேர்மை, நியாயம், தர்மம்னு எதுவுமே கிடையாது. எனிவே, அடிக்கடி இந்த மாதிரி பஜனை உங்க வீட்டுக்கு வைங்க. அப்பதான் நான் உங்க வீட்டுக்கு வர முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் புண்ணியமும் கிடைக்கும்ல. குட் பை. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சில இன்ஃபர்மேஷன் தரேன். அப்படியாச்சும் நான் செஞ்ச பாவத்தை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேனே. வண்டி எங்க நிறுத்திருக்க? ரைடு வரதா தகவல் வந்திருக்கு. இல்ல, என்னாச்சு? நம்மளுடைய 4 ட்ரக்கை பிடிச்சிட்டாங்க. ரைடு பண்ணும்போது நம்ம ஆளுங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இது எப்படி நடந்தது? எவன்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? எனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த இடத்துல இல்லவே இல்லையே. ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏய், இங்க பாருங்களேன், என் பையனுக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்களேன். உங்ககிட்ட எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத, நான் மசூத்கிட்ட சொல்றேன். அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு. மாசம் அவனுக்கு 500 ரூபா தரேன். இல்ல, அவனுக்கு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுங்க. அவன் படிச்சு முடிச்சிட்டான். படிச்சு முடிச்சிட்டானா? நான் கூட தான் நிறைய படிச்சிருக்கேன். BA 2nd கிளாஸ். அதனால என்ன ஆயிடுச்சு? இப்போவும் மேக்நாத் பட்டோட கதையை முதல் லைன்ல இருந்து சொல்ல முடியும். அவரோட வீர தீர செயலை நான் எவ்வாறு வர்ணிப்பது? யாராவது இந்த நேரத்தை சொல்லப்படுறது? என்னாச்சு? ஆட, கதவை எத்தனை வாட்டி தட்டுவா? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க.
ஹலோ, யார் இது? உனக்கு என்ன பைத்தியமா? என்னால் இந்த விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நாளைக்கு ஹெட்லைன் நியூஸ் தான் வரும், ஒரு பார்ட்டி லீடர் ட்ரக் ரேட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு. தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாத, நான் தூங்கணும். ஃபோனை வைக்கிறேன். வரும்போக்கு இப்பெல்லாம் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான். பணம் தேவைங்கிறப்ப நம்மக்கிட்ட ஓடி வரானுங்க, நமக்கு ஏதாவது தேவைன்னா கண்டுக்க மாட்டுறானுங்க. போலீஸ் ரைடு பண்ணப்ப கண்ணனோட ஆளுங்க தகவல் வந்திருக்கு. பரவாயில்ல, போட்டு விடு, பழைக்கட்டும். யாருப்பா அது? கண்ணா நீயா? கண்ணன் எங்க இருக்கான்? கிழவி எங்க இருக்கான்னு சொல்லு. தெரியாதுப்பா, அவன் வீட்டுக்கு இன்னும் வரவே இல்லை. உள்ள போய் பாருடா, அவன் ரொம்ப போடுறான். அண்ணே, உள்ள யாருமே இல்லை. இங்க பாரு கிழவி, தேவையில்லாம அவனை இங்க வியாபாரத்தை தலையிட வேணான்னு சொல்லி வைக்க, இல்லைன்னா உயிர் போயிடும். இனிமே யாரா கூட பண்ணா அவன் தலையை வெட்டி உன் கையில வச்சிருப்பான். அந்த வெளி டான்ஸ் செம்மையா இருந்துச்சுல. என்னோட தொப்புளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. என்ன மப்பு ஏறிடுச்சு, அதுக்கு மேல இருக்கிறத பத்தி பேச மாட்டியா? டேய், அங்க பாரு உன் வீட, ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்டா. அங்க என்னடாச்சு? வாங்கடா என் கூட. அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுமா. யாரு யாரு இப்படி பண்ணது? என்னாச்சுமா? மஸ்துதா விட மாட்டேன்டா. பர்த்திய கூட வாங்கடா, வாங்க போவோம். அவனுங்களை விடவே கூடாது. வாங்கடா போவோம், சீக்கிரம் வாங்க. வாங்கடா. எங்கடா இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க அம்மாவை அட்டாக் பண்ணிருப்பேன். சொன்னா கேளுடா. ஆடா வேண்டாம், ஆடா வாடா, சொன்னா கேளுடா. மேல கை எடுங்க. போயிட்டு இருக்கீங்க. என்ன இப்போ எங்கம்மா அனுப்புறீங்க நீங்க? இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு இல்ல செல்லம். உன்னை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. நீ இப்ப போறதுதான் நல்லது. அம்மா, நான் சீக்கிரம் அங்க வந்துடுறேன். 2-3 நாள்ல அம்மா வந்துருவேன். அப்புறம் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆன்ட்டி நான் சமைச்சு தர சொல்லியிருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் சாதத்தை ஆன்ட்டி செஞ்சு கொடுப்பாங்க. உனக்கு தேங்காய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் தானே? அம்மா அழாத செல்லம், நான் சீக்கிரம் வந்துடுவேன். அழாதம்மா. நீ இப்ப லட்சுமி ஆன்ட்டி கூட போ, நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். அம்மா 2-3 நாள்ல வந்துருவேண்டா. நீ அழாம இருக்கணும். 2-3 நாள்ல வந்துருவேண்டா. அம்மா சொல்றத கேப்பல்ல, நீ நல்ல பிள்ளைல. போ, 2-3 நாள்ல வந்துடுறேன்டா. அம்மா அழாம போடா. லட்சுமி, நீ அவளை கூட்டிட்டு போ. அம்மா, நான் போக மாட்டேன். அம்மா, நான் போக மாட்டேன்.
இப்ப நடந்தது எதுவுமே சரியில்லை. சிஎம் ரிப்போர்ட் கேட்டிருக்காரா? யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். நமக்கு ஏதாவது தேவைன்னா கண்டுக்க மாட்டானுங்க. ஆனால் தேவைங்கிறப்ப நம்ம கிட்ட ஓடி வரானுங்க. எல்லாரும் மீன்கார பயலுங்க. ஏய், வார்த்தையை அளந்து பேசு. தேவையில்லாம பேசாத. போலீஸ்காரரை பத்தியான பேசுறது அமைதியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கீங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், இங்க நடக்கிறது எதுவுமே சரி கிடையாது. என்ன இப்ப ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. நாங்க சொல்றது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான். நாம எல்லாருமே பெரியவங்க தான். அதனால எது நல்லதுன்னு நமக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா எனக்கு இந்த சம்பவம் நடந்துடும். ஏய், வாய முடுறா. சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. வாய முடுற மீன்கார பையல. முந்தனத்து நடந்த சம்பவம் மொத்தமா சிவூரே பார்த்திருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வையே, ஆளை வெட்டி போட்ட மாதிரி உன் தலை வேற, கை வேற, கால் வேறைய வெட்டி போட்டுருவா. சக்கர் சபாஷ், இந்த மாதிரி நீ கோர்ட்டுக்கு வந்து பேசுனீனா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் உட்காருங்களா? கீழே பூஜை நடக்குது, தேவையில்லாம அது தடப்படக்கூடாது. ஹேமத் சார் சொல்ற மாதிரி நாம இதை எங்கேயாவது நிறுத்தி தான் ஆகணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம தொழில பண்ண வேண்டியதானே. நீ என்ன புதுசா தொழில பத்தி பேசுற? நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்தவ, மறந்துடாத. 7 மார்க்கெட்ல இருந்து பணம் வருதுங்கிற திமிர்ல பேசுறியா? உன் ஆளுங்களை அனுப்பி என்னையே கொல்ல பார்த்தல. நான் போனா போதுன்னு தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். நான் நினைச்சேன்னா உன் 110 கிலோ பாடி கங்கையில மிதந்துகிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் நான் அப்படி யோசிக்கல. நீ யோசிக்க வச்சிடாத. பாத்தியா, அப்ப இவதாட்டா உண்மையான திருடி. நாம அடிச்சுக்கிறோம், இவன் நம்ம 2 பேரையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு. ஏய், நீ என்ன எம்எல்ஏ மாதிரி உட்காந்துட்டு இருக்க? நாங்க 2 பேரும் மோசமானவனுக்கு. எங்களுக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும். ஒருத்தனை வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டா வெட்டி தலையை கொண்டு வந்துருவோம். வெட்டணும்னா வெட்டிட்டு வந்துருவோம். இவன் ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறா. நிஜமாவா? ஒரு பொம்பளைய கொல்ல தினமும் ஆள் அனுப்புறியே, அப்ப நீ அசிங்கமானவன் கிடையாதா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்கள யார் உயிரோட இருக்க போறீங்க சாக போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் மிச்சம் இருக்கிறத வந்து கிளீன் பண்ணிட்டு போறேன். குட் ஆஃபீஸ். ஒரு நிமிஷம். என்னோட அனுமதி இல்லாம யாராவது இங்க இருந்து போனாங்கன்னா அவங்கள வெட்டி எறிங்கன்னு என் ஆளுங்க கிட்ட சொல்லிருக்கேன். வீட்ல பூஜை நடக்குது. பிரசாதம் வாங்கிக்கிட்டு கிளம்பி போங்க. எடுத்துக்கோங்க. ஆமா, நீங்க பாயசம் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா பிரசாதம் வாங்கிட்டு என்ன போ சொல்லி மிரட்டுவா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட உதவி கேட்டு வந்தா. உங்க மொத்த சாம்ராஜ்யத்தையுமே அவ அழிச்சிட்டா. இதை தவிர வேற என்ன சொல்றது? பாவம், ஒரு பொண்ணைய முன்னாடி கையேந்து நிக்கிறான்னு இறக்கப்பட்டா இப்படி பண்ணிட்டா. எப்படி கை கூப்பி நின்னா தெரியுமா? சொல்ல போனா நான் அவளுக்கு காளிபாபு மார்க்கெட் ஷேர் கூட கொடுத்தேன். கண்ணை கொடுக்க வேண்டாம் தான் சொன்னான். நான் தான் கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்துட்டேன். என்ன பண்றது, நான் நல்லவனாச்சே. நல்லவனா இருக்கிறதால நீங்க கொடுத்துட்டீங்க. இப்ப உங்களால எதுவும் பண்ண முடியாது இல்லையா? எதுவும் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நான் நினைச்சேன்னா அவளை வெட்டி போட்டுருவேன். அவளை துண்டு துண்டாக்கி கடலை வீசிடுவேன். வேணா என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க. புனி, அந்த விளக்க கொண்டு வாமா. ஏ புனி,
என்னால எதுவும் பண்ண முடியல. மொத்தமா எல்லாம் முடிஞ்சு போச்சு. விட்டிருந்தனா என்னோட குழந்தையையும் கொண்டு இருப்பாங்க. அப்புறம் நான் வாழ்ந்த என்ன லாபம்? இதுக்கு என்னைக்குமே முடியவே கிடையாது. நீ அவங்க ஆளுங்களை கொல்லுவ, அவங்க உன் ஆளை கொல்லுவாங்க, திரும்பவும் போய் அவங்கள கொல்லுவ. இது அப்படியே தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு முடிவே கிடையாது. இனி நான் யாரையும் கொல்ல போறதில்ல. யாரையும் கொல்ல மாட்டேன். அவங்களோட கதையை நான் மொத்தமா முடிக்க போறேன். நிரந்தரமா முடிப்பேன். இது ஒன்றும் இந்து முஸ்லீம் கலவரம் இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? எல்லா பாடியும் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே இந்து தான். ஆனால் முஸ்லீம் தொப்பி போட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு ஆளை எனக்கு நல்லாவே தெரியும். போல்டோ, கண்ணாவுடைய ஆளு. யாரோட ஆளு? கண்ணா. அவனை நான் எங்க பார்க்கலாம்? பரவாயில்ல, போட்டு விடுங்க. அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எங்க இருப்பான்னு சொல்லு. அவன் தினமும் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக காலையில் லுச்சிதா கிரவுண்டுக்கு வருவான். எனக்கு ஒரு 4 பேர் வேணும். இது ஃபாரின் சர்க்காச்சே? ஒரிஜினல். ஒண்ணுதான் இருக்கா? முதல்ல ஆரம்பிங்க, சிக்கன் வரும். உண்மையிலேயே நீங்க தான் எங்களுக்கு பாஸ். இது உங்களுக்கு தினமும் கிடைக்குமா? வாங்கி தருவீங்களா? எங்களுக்கு ஒரே தலை நீதான் மாமா. உங்களுக்கு எத்தனை வேணும்? 1 2 3. அட, இது எனக்கு நீதான் எங்க தலைவன். போ. எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல. எழுதுறா ஃபாரின் சர்க்கா. வாடா. குரு குரு, போலீஸ் ஒரு வேலைங்களை பிடிச்சிச்சுனா அதோ அங்க பாருங்க. சரி, டே ஏந்திரிங்கடா. இன்னும் போதை தெரியலையா? ஏந்திரி, ஏந்திரிங்கடா. ஏந்திரி, ஏந்திரிங்க. இதெல்லாம் இனிமே நீங்க குடிக்க கூடாதான். ஏய், அவன் சொன்னதை கேட்டியா? யார் அப்படி சொன்னது? கண்ணாதான். உங்களை மாதிரி முட்டாள் பசங்களை பார்த்தா அவன் நசுக்கி போட்டுருவானா. போங்கப்பா போங்க, போய் வீட்டில் படுத்து தூங்குங்க. உங்க அம்மாவுடைய சேலையை பிடிச்சிக்கிட்டு தூங்குங்க. அவனுக்கு என்ன தைரியம் தான் அப்படி சொல்லியிருப்பான். எழுந்திரிங்கடா, நம்ம யாருன்னு காட்டுவோம். எந்திரா, டே பொறுமைக்கு எழுந்திரா. எந்திரிடா, வாடா போலாம். எந்திரி, என்னால முடியல. போடா, வாடா 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 போலாம். போய் அவனை உண்டு இல்லன்னு பண்ணல. ஏய், உன்னதான். நான் உன்னோட டீமு. இருதான் வந்துடுறேன். சொன்னா கேளுடா. நீ கேம் பக்கம் பாஸ் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. சரி, வா 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 வா. விடாத விடாத விடாத. லாக் பண்ணு லாக் பண்ணு விட. யாரா நீங்க? என்னடா குடிச்சிட்டு போட வந்திருக்கீங்களா? என்னடா, என்ன உனக்கு பிரச்சனை? ஏய், என்னடா போடா பொறுமைக்கு நாயே. ரொம்ப ஏமலே கேக்குற. சாவுடா, சாவு. அட அப்படி விடாத. சார் வேண்டாம் சார் அடிக்காதீங்க சார். கேளுங்க சார், அடிக்காதீங்க சார். வழி தாங்க முடியல சார். வாயை திறக்க முடியல இல்லையா? சொல்லுவோம் சார், கண்டிப்பா சொல்லுவோம். எல்லாரோட பேரையும் சொல்லுவோம் சார். உண்மையை சொல்றேன் நாயே.
உண்மையை சொல்லு. நான் அப்புறம் இங்கே சாவடிச்சிடுவேன். உண்மையை சொல்லு. எந்திரி எந்திரி எந்திரி, பொழுது விடிஞ்சிச்சுடா. என்ன வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாமா? எழுந்திரிடா. சமீபத்தில் நான் சக்திகிரா போயிருக்கும்போது லான்ச்சா சாப்பிட்டேன். டேஸ்டாக தான் இருந்தது. ஆனால் முன்ன இருந்த மாதிரி டேஸ்ட் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. நீங்கள் ராணாகாட்டில் சாப்பிட்டு பாருங்க சார். ராணாகாட்டில் லான்ச்சாவா? அங்கே நல்லா வறுத்துருப்பாங்க. அப்படியா? அப்படின்னா அதில் ஃபேட்டோ கலரும் நிறையவே கலந்துருப்பாங்களே. சார் நீங்கள் மொத்த பெங்காலிக்காரங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க. இப்படி சொன்னால் நாங்கள் எதுவுமே சாப்பிட முடியாது சார். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டிஜி சார் வெயிட்டை குறைக்க சொல்லி சர்க்குலர் அமைச்சார் இல்லையா? நான் வெயிட்டை குறைச்சேன். திரும்பவும் பார்த்தீங்களா? போய் பாருங்க. வா 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 வா. போங்க. சார், இவன் இன்னும் உயிரோட இருக்கான். தேவையில்லாம புல்லட்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. மார்ச்சரிக்குள்ள போனா ஃப்ரீஸ் ஆகி செத்துருவான். சார், நீங்க தான் என்ன காப்பாற்றணும், இல்லை அந்த பொம்பளை கொன்னுடுவா. உன்ன மாதிரி ஆளுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி கொடுத்தனா என்னோட வேலை போயிடும். அப்படின்னா சரி, என்னை ஜெயிலில் போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், சத்தியமா சொல்றேன். கம்மியா சாப்பிட்றேன். இல்லைன்னு வைங்க, அந்த பைத்தியக்காரி என்னை கொன்னுடுவா. அவ பெரிய ராட்சசி. என்னோட மொத்த கேங்கையுமே அழிச்சிட்டா. இவளால தான் எனக்கும் நேபாளுக்கு இடையில சண்டையே வந்துச்சு. இவ இப்படிதான்னா நான் உதவி இருக்கவே மாட்டேன். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம் சொல்லுங்க சார். நீங்க தாராளமா வெளியே போய் கூட சாப்பிடலாம். நீங்க தான் பெரிய ஜமீன்தாராச்சே. ஜமீன்தாரோட புள்ள ஜமீன்தாரா தான் பஞ்சலாம். பெருக்கிற மாவா என்னைக்கு ஜமீன்தாராக முடியாது. நீங்க பெருக்கிறவனுக்கு பிள்ளையா இருந்திருந்தா நான் அந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். என்ன அசிங்கங்கிற? நாள் பூரா உனக்காக தானே உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நோப்புற பின்னாடி தானே நீங்க நாள் முழுக்க சுத்திட்டு இருக்கீங்க. முட்டாள்தனமா பேசாதானே? உங்களுக்கும் வயசாகுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவையில்லாத உன்னோட கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் வீட்டுக்கு ரொம்ப நாளாக போகிறதில்லன்னு உனக்கே தெரியும்ல. நீங்கள் அவளை பார்க்க 3-4 மாசமாக போயிட்டுருக்கீங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன? நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுங்க. உங்ககிட்ட யார் சொன்னா? என் ஆளுங்க யாராவது சொன்னாங்களா? இல்லை உன் கள்ளக்காதலை எவனோ வந்து சொன்னானா? அவன் பேர் என்ன? அவன் பேர் என்னன்னு சொல்லு. ஏய், யாராவது இருக்கீங்களா? எனக்கு சாப்பிட ராபரி கொண்டு வாங்க. நீ பேசாம ஒரு ஆம்பளை வேலைக்காரனை வச்சுக்க. அதுக்கப்புறம் நான் ராபரி சாப்பிட வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏய், ஒரு கதவு விடாம சாத்திர, உள்ள யாரும் வரக்கூடாது. ஓகே சார். ஒன்று பண்ணுங்க. ஏய், நீ இங்கே காவலுக்கு உள்ள விட்டுறாதா? நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு. நான் என்ன சொன்னேன்? சீக்கிரம் போய் கதவு சாத்திட்டு வா. வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. என்னாலும் சரி வரக்கூடாது. கொண்டாட்டியா இருந்தாலும் சரி. சார், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். ஆகலையா? நல்லது. இதான் எனக்கு வேணும். சொன்னது புரிஞ்சதுல? போய் கதவை சாத்து. சரி சார். நீ இங்கே தானே இருப்ப? இங்கே போடக்கூடாது, இங்கே நிக்கணும். சரி சரி, இங்கே நில்லு. நான் எந்த பதில கேட்க தயாரால மொத்த கதவை சாத்துக்க. ட்ரக் மட்டும் பர்தாம கிராஸ் பண்ணிட்டாலே போதும். சரிண்ணே. உங்களோட 3 சிஷ்ய பிள்ளைங்க மார்க்கெட்டை கலக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் தாப்போன், நேபாள், அந்த மந்திரா. அவங்க என் மேல அன்பா இருக்காங்க.
அதுல ஏன் தப்பு ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அதுல தப்பே இல்ல. யார் வேணா யார் மேல வேணாலும் அன்பு வைக்கலாம். அப்படி அவங்க உங்க மேல வச்ச அன்பை நீங்க பயன்படுத்தி இந்நேரம் இந்த ஷிபூர்ல நீங்க அமைதியை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அவங்கள தூண்டி விட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வச்சிருக்கீங்க. இப்படி சண்டை போடுறது நியாயமா? சரியானு சொல்லுங்க. இப்ப நீ கிளம்பலாம். எனக்கு தூங்குற நேரம் வந்துருச்சு. நான் தூங்க போறேன். சரியா சொன்னீங்க. நீங்க நிறைய நேரம் தூங்கினா இந்த நாட்டுக்கு நல்லது. ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் நீங்க வரும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வா, புரியுதா? அதுதான் என்னோட சட்டம். இதை பத்தி உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? நான் மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. காணுமா? என்னதானே சொல்லிட்டு இருக்கீங்க? ட்ரக்க காணுமா? ட்ரக் எங்கடா போச்சு? நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. என் ட்ரக் எனக்கு திரும்ப வேணும். அந்த ட்ரக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? அது இல்லைன்னா என் கதை முடிஞ்சது. அதுல 90 லட்சம் இருக்கு. அவ்வளவு பணத்தை பாத்துருக்கீங்களா? ஈஸியா ட்ரக் திரும்ப போச்சு சொல்றீங்க? அவ அப்படி என்ன உறிஞ்சி எடுத்துருவாடா. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பிபி வேற அதிகமாயிடுச்சு. ஆன் பண்ண, ஏசி ஆன் பண்ண. போய் பார்க்கறேன். அப்பா அப்பா, ஐயோ அப்பா. ஏ பண்ணு, பண்ணு, ஏய் பண்ணு. இது ஷிப்பு. இங்க உயிர் வாழணும்னா அதுக்கு பணம் தேவை. இல்ல இல்ல, நீயே அதை டிசைட் பண்ணிக்கோ. நான் அதை பத்தி எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. இல்ல இல்ல, இந்த சம்பந்தம் எனக்கு யாரையும் தெரியாது. அதான் யாரையும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நேரா விஷயத்துக்கு வரேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். என்னோட பேர் எங்கேயும் வெளில வந்துடக்கூடாது. சரி. என்னாச்சு? அதை நான் உனக்கு விலைக்கு சொல்லணுமா என்ன? எப்பயாவது எம்எல்ஏ ஆயிருக்கியா? ஆகி பாரு, தெரியும். அவளோட அடுத்த டார்கெட் நான் தான். கண்டிப்பாக அதில் நீயே இருப்ப. எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும். போலீஸ் ஏன் கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறியா? கேட்கும் போதெல்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்களா என்ன? காஸ்ட்லியான செக்யூரிட்டி சர்வீஸை கூப்பிட்டுக்கோ, அதான் உனக்கு நல்லது. இப்போ என்னால் யாரையும் நம்ப முடியாது. மசூத், சமத் அவங்க தான் எனக்கு எல்லாமா இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களே இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. வெளியே பயங்கர செக்யூலராக காட்டிக்கிற, ஹிந்துவா இருந்துக்கிட்டு முஸ்லிம்ஸை பாதுகாப்புக்கு வச்சிருக்க. நீங்கள் தான் இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குனது. மக்களை நாங்கள் அந்த மாதிரிலாம் பேதம் பார்த்ததில்ல. அதை புரிஞ்சுக்க. இப்போ வளர்றதை நிறுத்தலைன்னு வையன், உன்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவேன். நான் ஒன்றும் குரலை உயர்த்தலை. அப்படியா? என்கிட்ட காசு வாங்கினேன், அப்போ உனக்கு அசிங்கமா இல்லையா? அது மட்டுமா? அவளை குட்டி கூட இவளை குட்டி கூடன்னு. பலாஸ், பலாஸ். ஓகே, புரியுது புரியுது. உன் ஆளுங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நானே போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன்.
நீ பண்ண எல்லா தப்பான காரியத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதை அப்படியே நான் பார்ட்டி ஆஃபீஸில் கொடுக்க போகிறேன். அப்புறம் நீ ஃபாரின் சரக்கு அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதுலாம் மொத்த உலகத்துக்கு தெரிஞ்சிடும். தொழிலாளிகளுக்கு தலைவனம். பலாஷ், நான் சொல்கிற நம்பரை டயல் பண்ண. எல்லா கதவு ஜன்னலை சாத்திருந்தா யாரையுமே வீட்டுக்குள்ள வர விடக்கூடாது. சரியா? லோக்கல் ஆளுங்க, கெஸ்ட், கட்சி ஆளுங்க யாரும் வரக்கூடாது. வீட்டு வேலை பார்க்குறவங்க அவங்க தான் தினமும் வருவாங்களே, வரட்டும். ஆனால் ஒரு சமயத்தில் ஒருத்தர் தான் வரணும். நல்லா செக் பண்ணி உள்ள அனுப்புங்க. அப்புறம் 24 மணி நேரம் இங்கே பாதுகாப்புக்கு ஆள் இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணே. அத்துமாரி யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. சரிண்ணே. என்னை கொல்றதுக்காக எவன் எப்போ வேணாலும் வரலாம். நான் தூங்கினாலும் செக்யூரிட்டிங்க தூங்கக்கூடாது. சரியா? என்ன புரிஞ்சுதா? அண்ணா, நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? அவங்களுக்கு எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? எதுக்கு? தப்பனுக்கு என்னாச்சுன்னு தெரியும்ல. போலீஸ் இருக்கும்போதே கெஸ்ட் ஹவுஸுக்குள்ள பூந்து அவனை கொண்டுட்டாங்க. நீ முதல்ல கிளம்பு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேண்ணா. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அனுப்பியாச்சுல? அனுப்பிச்சாச்சுண்ணா. எல்லாரும் போயிட்டாங்களா? சரிண்ணே. போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா நான் குடும்பத்தோடு வெளியே போயிட்டேன்னு சொல்லு. சரிண்ணே. இப்போ நீ கிளம்பு. சரிண்ணா. சரி. எனக்கு ரொம்ப வேர்க்குது. ஏன் உன்னால அதை பண்ண முடியாது? என்கிட்ட பணம் கேட்டு வந்து அதை கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. போறம்போக்கு நாயே. கேக்குதா? நான் வந்து ஹலோ ஹலோ இரு. என்னத்துக்கு கீழே போட்ட? கண்ணாடியே உடச்சிட்டிய. வேணாம், விட்டுடு. ஹலோ, இன்னையோட 3 நாள் ஆச்சு. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். கார் அனுப்பு. சீக்கிரம் யாராவது அனுப்பி வை. ராத்திரிக்கு கார் அனுப்பு. சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். சரி, வைக்கிறேன். நான் திட்டினதை நினச்சி இன்னும் வருத்தப்படுறியா? என் கண்ணாடி இல்லாமல் என்னால் சரியாக பார்க்க முடியாது. இன்னொரு கண்ணாடி இருந்தது, ஆனால் அதை என் பொண்டாட்டி எங்கே வச்சான்னு எனக்கு சரியாக தெரியல. இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கா என்ன? இல்லைங்கய்யா. என் இடது பக்கம் நெஞ்சு வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சி விடுறியா? நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன். என்ன
ஃபேனை போட்டு விடுண்ணா. சரி வா உட்காரு. அப்படிதான் பண்ணு, என்ன அப்படியே சந்தோஷப்படுத்து. அதுக்கப்புறமா மந்திராதேவி யாரும் பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் அவ காத்துல அப்படியே மறைஞ்சிட்டா. அவ எங்க போனான்ற விஷயத்த சில பேரை தவிர யாருக்குமே தெரியாது. அட உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் தான் சார். ஆனா நீங்க அவங்களுக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்கணும். என்ன மற்ற விஷயத்த நீங்க பாத்துக்கங்க. நான் போனை வச்சிரட்டா? நாளைக்கு பிரிகேட் கிரவுண்ட்ல பெரிய ரேலி வச்சிருக்காங்க. அதுக்கு ஆளுங்களை சேர்க்கணும்ல. நான் தானே தொழிலாளிங்க தலைவன். ஓ மை காட், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இந்த இடம் ரொம்ப பயமா இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த இடம் தான் வேணும்னு அவங்க தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணது. ஏன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல. அங்க இருக்கிற மக்களுக்காக கோயில் கட்டியிருக்கா, நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கா, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தா. இந்த மாதிரி ஒரு இடத்த நான் கற்பனை கூட செஞ்சு பார்க்கல. மந்திரா பிஸ்வாஸ், பர்மிதா. வணக்கம். இவளை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அஹமத். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்.
இவளை சந்திக்க நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. நீங்க இப்பவும் ஒரு புரியாத புதிர் தான் சொல்லுவேன். திடீர்னு ஒரு அர்த்தராத்திரியில எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்க. இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இவ ஒரு ஜூனியர் ரிப்போர்ட்டர். எதுக்காக இவளை பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். இதோ பாருங்க, நான் ரிட்டையர்ட் ஆனதால எனக்கு வேலை இல்லைன்னா நினைக்காதீங்க. எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா பேசி முடிங்க, நான் போகணும். மீட்டிங்க முடிங்க. எனக்கே ஆச்சரியம் தான். எனக்கே கேட்கணும்னு தோணுச்சு, எதுக்காக என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டுருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் யாருமே இல்லையே. சொல்லப்போனால் உங்களை பார்க்கணும்னு சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனால் கடந்த 25 வருஷமாக நீங்கள் இது வரைக்கும் யாரையுமே மீட் பண்ணலையே. ஆனால் கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக நீங்கள் இறந்துட்டதாக தானே சொல்கிறாங்க. இறந்தது என்னமோ உண்மைதான். அரசாங்கம் இறந்துட்டாங்கன்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா வாழ்றது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சொன்ன அவனுக்கு புரியாது. உனக்கு அம்மா இருக்காங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா இல்லை. என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு தாயும் தன்னோட பிள்ளைங்களை விருப்பத்தோட விட்டுட்டு போறது கிடையாதும்மா. சில சமயம் அவங்க நல்லா வாழணும்னு தான் அவங்கள விட்டு தனியா பிரிஞ்சிருக்காங்க. அவங்க ஆசையெல்லாம் குழந்தைங்க பாதுகாப்பா உயிரோட இருக்கணும்ன்றதுதான். அதுதான் அவங்களோட விருப்பமே. இப்ப நீ நல்லா பெரியவளா வளர்ந்துட்ட துக்காய். துக்காய், என்ன சொல்றீங்க? ஒரு வாட்டி கூட என்ன நீ நினைச்சு பார்க்கவே இல்லையாமா? என்னோட செல்லம் இல்லடா, அம்மா சொன்ன கேளு. ஏய் இருங்க 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 இருங்க. ஏதோ திருவிழா காணா போன மாதிரி ஒன்னா சேர்றீங்க. என்ன காமெடி பண்றீங்களா? இது ஒண்ணும் உன்னோட ஆபீஸ் கிடையாது, என்னோட வீடு. இது எனக்கு சத்தம் பிடிக்காத. இந்த மாதிரி வேலை செய்யறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. நீ முன்னாடி இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சிருக்காம அதை மறந்துடாத. அப்படி நீ செய்யலனா ஷிப்பூர்ல அமைதி ஏற்பட்டிருக்காது. கரெக்டா? நல்லா கேட்டுக்க மந்திரா. நமக்கு விருப்பம் இல்லைனா கூட நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிருக்கோம். அரசாங்கம் இப்படி பண்ண சொல்லுது, இந்த ஸ்டேட் இப்படி பண்ண சொல்லுது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க என்ன சந்தோஷமா மக்களை என்கவுண்டர் பண்ணிட்டு அவங்க டெட் பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டா இருக்கோம்? எல்லாமே எங்க விருப்பத்துக்கு எதிராக தான் நடக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட உயிரை எடுக்க கூடாது. இதுதான் பேசிக் பிரின்சிபல். இதெல்லாம் நாங்க மறக்கணும். ஏன்னா எங்களுக்கு எங்களோட கடமை மட்டும் தான் இங்க முக்கியம். ஊரு நல்லா இருக்கணும்னா 4 பேரை கொல்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லிதான் எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அதை நீ புரிஞ்சுக்க. அதுக்காக நீங்க சில குடும்பங்களையே அழிப்பீங்க, அப்படிதானே? என்ன சரிதானே? இத சொல்ல வெக்கமால? போலீஸுக்கும் மாஃபியா எந்த வித்தியாசமும் இல்ல. ரெண்டுமே நாணயத்தோட இருபக்கம் தான். ஆனா அவங்களோட நோக்கம் தான் வேற வேற. அப்ப எதுக்கு நீ என்ன அரெஸ்ட் பண்ணல? என்ன ஜெயில போட்டிருக்கலாமே. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கோம்ல. நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டேன்னா ஷிபூர் மக்கள் உனக்கு ஒரு கோயிலை கட்டி உனக்கு டெய்லியும் பூஜை பண்ணிருப்பாங்க, தெரியும்ல? உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு என்ன கொன்ன மாதிரி காட்டிட்டீங்கல்ல. அதாவது என்ன பயன்படுத்தி மத்தவங்களையெல்லாம் கொல்ல வச்சியே, அந்த மாதிரி தானே? உன் ஆட்டோகிராஃபியை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு காப்பி அனுப்பு. அதுல என்னோட கதை இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா இருக்கும். நீ எலெக்ஷன்ல நிக்க போறல, அதனால உனக்கு பிரச்சனை வராதா? வராத பட்சத்தில் அனுப்பி வைக்கிறேன். அதை படிச்சு பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நீ உன்னோட கதையில இருக்கிற ட்விஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுன்னா நான் கீழே அவளுக்காக கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
Well done. இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோமா. உனக்கு இன்னும் டைம் இருக்கு, சரியா? பார்த்துக்கோ. என்னைக்கு அவங்கெல்லாம் அனிருத்த கொலை பண்ணாங்களோ அப்பவே நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன். எதையுமே நான் பாதியில விட்டு வைக்க மாட்டேன்னு. நீ பாதுகாப்பா இருமா, ஜாக்கிரதை. என்ன? மந்திரா தேவி உனக்காக ஒரு பாடி கார்டை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன நம்புறதில்ல? ஜேர்னலிஸ்டான நீங்க என்ன வேணா எழுதலாம், எது வேணா எழுதலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நீ மந்திரா தேவியோட பொண்ணு வேற. இதுக்கப்புறமும் நீ இந்த கதையை எழுத போறது இல்லைல்ல? ஏன்னா உங்க அம்மா வச்ச பிளட் ரிலேஷன்ல, அதனால உனக்கு இதை பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நான் இருக்கேனே, நான் ஒரு முட்டாள். ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுல உங்களுக்கு. நல்லா சிரிச்சுக்கோங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட். ஓ எஸ், அது என்ன உண்மைதான். சரி, நான் மந்திரா பிஸ்வாஸ் பத்தி சொன்னதுனால கேக்குறேன். இப்போ அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா? அவங்க எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அர்த்தத்துல கூப்பிடுறீங்க? நான் உங்களை டிவியில பார்த்தேன். அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணை என்கிட்ட நீங்க கூட்டிட்டு வர முடியுமா? ஆட்டோபயோகிராஃபி எழுதி முடிச்சதும் எனக்கு ஒரு காப்பி அனுப்புங்க. அதுல என் கதையும் இருக்கும்னு நம்புறேன். நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்களே, அது உங்களுக்கு பிரச்சனையாடாதா? வெல் டன் மந்திரா தேவி. லைஃப் இஸ் டூ ஷார்ட். அம்மா பொண்ணு அருமையான பார்ட்னர்ஷிப் தான். சூப்பர். மா, இப்போ நீ நிம்மதியா தூங்கலாமா? நீ ஜாக்கிரதையா இருமா துக்காய், சரியா?
என்னை மன்னிச்சிடுங்க மிஸ்டர் அஹமத். உங்கள் ஆட்டோபயோகிராஃபியில் இருக்கிற என்னோட சாப்டர் என்னோட எதிர்காலத்துக்கு நிம்மதியானதாக இருக்காது. உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும்.